மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விருதுநகர் சட்டமன்ற தொகுதி மக்களிடையே உரையாற்றி வருகிறார். அதனை தற்போது பார்க்கலாம். கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பிறந்த மண் இந்த மண். இது நம்முடைய மாநிலம் மட்டுமல்ல, இந்திய அளவில் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர் நம்முடைய பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் அவர்கள். அந்த மண்ணிலே பேசுகின்ற பாக்கியம் கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அவருடைய வாழ்ந்த காலத்தில் தமிழகம் ஏற்றம் பெறுவதற்கு பல்வேறு திட்டங்களை தந்தார். அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கின்ற காரணத்தினாலே என்றைக்கும் நல்லது செய்தால் நாட்டு மக்கள் உள்ளத்தில் நீடிப்பார்கள். அந்த வகையிலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இருவரும் தலைவர்கள் இந்த மண்ணிலே இன்றும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு காரணம் மக்களுக்கு சேவை செய்தார்கள். தன்னலமற்று மக்களுக்காக சேவை செய்த தலைவர்கள் என்றைக்கும் மக்கள் உள்ளத்திலிருந்து பிரிக்க முடியாது. அதே போலதான் பேரர் அண்ணா அவர்கள், பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் போன்ற தலைவர்கள் எல்லாம் நமக்காக பிறந்து வாழ்ந்து நாட்டு மக்களுக்காக தன்னுடைய உழைப்பை கொடுத்து இந்த தமிழகம் ஏற்றம் பெறுவதற்கு அவர்கள் ஆற்றிய பணி ஏராளம். அப்படிப்பட்ட தலைவர்கள் என்றைக்கும் அவர்கள் மறைந்தாலும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். ஏனைய அப்படிப்பட்ட தலைவரை திராவிட முன்னேற்ற கழக கட்சி சேர்ந்த ஒரு பொறுப்பாளர், மாநிலவை உறுப்பினர், மாநிலவைக்கு திமுக தலைமை தாங்கிறார். அவர் மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பற்றி அவதூறாக பேசியது கண்டனத்துக்குரிய. அவர் தேசிய தலைவராக விளங்கியவர். அப்படிப்பட்ட தலைவரை இழிவாக பேசியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாநில உறுப்பினர். அதை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்க கூட இல்லை. சிந்திச்சு பாருங்க, கண்டிக்க கூட இல்லை. அப்படிப்பட்ட கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா? சொல்லுங்க, தேவையா? நாட்டுக்காக உழைத்த தலைவர்கள், மக்களுக்காக உழைத்த தலைவர்கள், தன்னலமற்று மக்களுக்கு சேவை செய்து மறைந்த தலைவர்கள் யாரையும் கொச்சைப்படுத்தி பேசுவது சரியல்ல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த பண்பு கிடையாது. அப்படிப்பட்ட கட்சி அடுத்த ஆண்டு காற்றில் கரையுவது போல் கரையும் என்பதை நினைவுபடுத்துகிறேன். இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜ் என்று சொன்னாலே கல்வி என்று வரும். அந்த கல்விக்கு வித்திட்டவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா. அந்த இருவரும் தலைவருடைய ஆட்சி காலத்தில் தான் நிறைய கல்லூரிகள் தமிழகத்தில் திறக்கப்பட்டன. எண்ணி பாருங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் புதிய புதிய கல்லூரிகள் திறக்கப்பட்டன. இதே புரட்சி தலைவி அம்மா 2011 2021 வரை 10 ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய கல்லூரிகளை நாங்கள் திறந்திருக்கின்றோம். உதாரணத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைத்தோம். இந்த விருதுநகர் மாவட்டத்திலும் ஒரு சிறப்பான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து ஏழைகளுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனையை நாங்கள் வழங்கிய அரசு அதிமுக அரசு. சுமார் 400 கோடி அந்த மதிப்பீட்டில் இந்த பகுதி மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்திய வரலாறுலேயே, தமிழக வரலாறுலேயே ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசு அதிமுக அரசாங்கம். அம்மா இருக்கின்ற பொழுது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. ஆக 2011 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் என்று நாங்கள் இந்த நேரத்திலே பெருமையோடு சொல்ல கடைப்பட்டுக்கிட்டோம். திமுக ஆட்சி வந்து 50 மாத காலமாக இருக்குது. 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கொண்டு வர முடியல. அதற்கு தகுதி வேணும், அதுக்கு திறமை வேணும். திறமை இல்லாத முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காலத்தில்தான் எந்த கல்லூரியும்
அவர்களால் திறக்க முடியவில்லை. அதே நேரத்தில் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக அதிமுக ஆட்சி 10 ஆண்டுல 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. எந்த ஆட்சியிலும் இவ்வளவு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திறந்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றையும் அதிமுக அரசு தான் பெற்றது. 21 பாலிடெக்னிக் கல்லூரி, அதையும் அதிமுக ஆட்சியுடைய சாதனை. அதேபோல பொறியியல் கல்லூரி 5, வேளாண்மை கல்லூரி 4, கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் 5, ஐடி கல்லூரி, பிஎட் கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரிகளை திறந்து இந்தியாவிலேயே பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. வரலாற்று சாதனை. இந்தியாவிலேயே வரலாற்று சாதனை படைத்த அரசு அதிமுக அரசு. 2011ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம். இதே புரட்சி தலைவர் அம்மா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி, கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்த காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகத்திலே சாதாரண குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி, தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்து இன்றைக்கு நாட்டிலேயே தமிழ்நாடு தான் உயர்கல்வியை படிப்பதிலே முதல் மாநிலம் என்ற பெருமையை நாங்கள் உருவாக்கி தந்தோம். எந்த ஒரு மாநிலம் கல்வியிலே சிறக்கின்றதோ, கல்வியிலே வளர்ச்சி பெறுகிறதோ, அந்த மாநிலம் அனைத்து வளங்களும் பெறும். சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கும், பண்பு உயர்வு அந்த மாநிலத்திலே உருவாகும். அப்படிப்பட்ட நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்ற அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல படித்த இளைஞருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 2017 பொறுப்பேற்றவுடன் நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெறுகின்ற விதமாக 2015ஆம் ஆண்டு உலக முதலீட்டார் மாநாட்டை சென்னையிலே நடத்தினார்கள். அந்த சென்னையிலே உலக முதலீட்டார் மாநாட்டிலே 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. 98 தொழிற்சாலைகள் வருவதற்கு அம்மா வித்திட்டார்கள். அதில் பெரும்பாலான தொழிற்சாலைகள் உற்பத்தியை தொடங்கிவிட்டன. பல ஆயிரக்கணக்கான நம்முடைய இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெற்றார்கள். அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினோம். 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம். 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டோம். அந்த பணிகள் எல்லாம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதில் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு திமுக அரசாங்கம் ஏதோ கதை பேசிக் கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினோம், லட்சக்கணக்கான கோடி தொழிலை முதலீட்டு ஈர்த்தோம் என்று பெருமை கொள்கிறார்கள். ஆனால் நாங்கள் கேட்ட கேள்விக்கு இதுவரை பதில் கிடைக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 50 மாத காலாட்சியில் எவ்வளவு முதலீடு ஈர்த்தீர்கள், எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தொழிற்சாலை எந்த நிலையில் இருக்குது? வெள்ளை அறிக்கை கேட்டா இதுவரை கிடையாது. அத்தனையும் பொய்யான செய்திகள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தொழில்களெல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கு நாட்டை உயர்த்தி பிடித்த அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு மக்களுக்கு விலைவாசி உயராமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்தது ஆட்சியிலே விலைவாசி உயராமல் பார்த்து கொண்டது. ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த விலை உயர்வால் பாதிக்கக்கூடாது, விலையேற்றத்தால் பாதிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு எந்த மாநிலத்தில் விலை குறைவாக பொருள் இருக்கின்றதோ அங்கு அந்த உணவுப் பொருளை வாங்கி இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அந்த விலை உயர்வை சரி செய்த அரசு அதிமுக அரசாங்கம். அதற்கென்று 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து வைத்தோம். அதே போல கொரோனா காலம் கடுமையான சோதனை. அந்த நோய் எப்படி வருகின்றது எப்படி போகின்றது என்றே தெரியாத சூழ்நிலை. இன்றைக்கு காற்றிலே பரவுகின்ற வைரஸ், அந்த வைரஸால் உயிருக்கு ஆபத்து. அப்படிப்பட்ட கொரோனா காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியான முறையில் செயல்பட்டு இன்றைக்கு பாதிக்கப்பட்ட அந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை விலை மதிக்க முடியாத உயிரை அதிமுக ஆட்சியை காப்பாற்றினோம். இந்தியாவிலேயே
கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த அளவுக்கு சிறப்பான நிர்வாகத்திறன் மிக்க அரசாங்க அதிமுக ஆட்சி நடத்தப்பட்டது. ஓராண்டு காலம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. அந்த காலகட்டத்தில் ரேஷன் கடையில் உணவு தானியம் அத்தியாவசிய பொருட்கள், இன்னைக்கு அரிசி விலையெல்லாம் கொடுத்தோம், பருப்பு விலையெல்லாம் கொடுத்தோம், எண்ணெய் விலையெல்லாம் கொடுத்தோம். ஏழை மக்கள் கஷ்டமில்லாம பார்த்து கொண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.